வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். நீங்க உங்களுடைய அரசியலுடைய அந்த பார்வை பார்த்துட்டு வந்ததுல, இந்த சோடா பாட்டில் வச்சுங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு அது இப்ப புதிதாக இருக்கிறது. அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்து தாவேகா கூட்டத்தில் நடந்த சம்பவங்கள், அதுக்கு ஆதரவுனா வீசப்பட்டதும் இது திமுக தான் அப்படின்னு அவரு குற்றம் சாட்டி வேற சிலரை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க தாவேகானே சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையை நோக்கி ஒரு தேர்தல் நகர்வது அப்படிங்கிறது ரொம்ப அசூயையாவும் ஒரு வகையில இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் அந்த வில்லிவாக்கம் சம்பவம்? வில்லிவாக்க சம்பவம்னு இல்ல. விஜயோட எல்லா பிரச்சார கூட்டங்களுமே சிக்கல் தான் வருங்க. சிம்பிள் ரீசன் என்னன்னா, ஆதவ் அதன் மூலமா தான் நம்ம வந்து பாலிடிக்ஸ்ல பாதம் பதிக்க முடியும்னு நினைக்கிறாரு. சரி, ஒரு விஜய்ங்கிறவர் ஒரு திரை நட்சத்திரம். அவரு டெய்லி எத்தனையோ முறை வந்து அவர் ஆபீஸ் விட்டு வெளியில போவாரு, வருவாரு, ஏர்போர்ட்டுக்கு போவாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாரு. அப்போலாம் வந்து பெரிய அளவுக்கு கூட்டம் கூடி அவர் இடையூறு பண்ணுதா? எத்தனையோ திரை நட்சத்திரங்கள் நாங்களும் பார்த்திருக்கோங்க. 62ல வந்து தேனியில எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆரும் பிரச்சாரங்க. கூட்டத்துக்குள்ள இருந்து கத்தியை வீசிட்டாங்க. இப்ப வந்து பாட்டிலுங்க கத்தியை வீசிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து அவர் எப்போதுமே என்னன்னா, அவர் சினிமா ஸ்டண்ட் பெர்சன்ஸா அவரோட பாதுகாப்புகள்லாம் கொண்டு வந்திருப்பாரு. வேன் முன்னாடியெல்லாம் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. எம்ஜிஆரே கை நீட்டி கத்தியை பிடிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. காங்கிரஸ்காரங்க நண்பர்கள், அப்போ நல்ல இளந்தலைமுறை பேச்சாளர்கள்லாம் காங்கிரஸ்ல உண்டு, 62லயே உண்டு. அவங்க சொன்னாங்க, கத்தி வீச சொன்னதே எம்ஜிஆர் தாங்க, அது கரிகாலன் வைத்த குறி மாதிரி. கத்தியை வீசி அவரே அதை பிடிச்சி அதை வந்து சினிமா ஸ்டண்ட் மாதிரி ஆக்கிட்டாரு, தேர்தல் உத்தி. அவங்க பதில் 62. 67 எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு வரல, எஸ்ஆர் மட்டும். சிவாஜி பிரச்சாரம் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு ஜானகியம்மாளோட கூட்டணி வச்சு அந்த காலத்திலேயே சிவாஜி பிரச்சாரம் கூட கவர் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா பிரச்சாரம் ரொம்ப கவர்ச்சியான ஒரு கேம்பெயினர். அவங்க திருச்செந்தூர் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது, எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம போன பிறகு 84 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். அதிமுக ஜே இங்க திருச்சி சிந்தாமணியில மாலையை போட்டுட்டு அப்படியே கிளம்பி நெட்டுக்க போறாங்க. எல்லா ஊர்லயும் நிப்பாங்க, டீ கடையில நிப்பாங்க, வடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அங்க அப்போ நம்ம செங்கோட்டையன் அவர்களும் டிடிவி அவர்களும் தான் ஆர்கனைசர்ஸ். இவங்க 2 பேர் தான் எங்களுக்கே தெரியும். துருதுருன்னு இருப்பாங்க 2 பேருமே. பெரிய கூட்டம் கூடும். எம்ஜிஆர் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு கோயம்புத்தூருக்கு வரும்போது ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டாங்க எல்லாரும், தொண்டர்கள்லாம். ஃபிளைட்டு கிட்ட போயிட்டாங்க, விமானத்துக்கிட்ட. அதுக்கு பிறகு வந்து அவரு மதுரைக்கு வராருங்க, பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வராரு. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் கூட்டம் கூடி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 10 மணி நேரம் லேட்டுங்க. நாங்க மதுரை ஜங்ஷன்ல பாத்திரலாம்னு நின்னோம். வாய்ப்பே இல்லை, எப்பவோ லேட்டா வந்துச்சுங்க. ஆனா தொண்டர்களோட தள்ளு முள்ளு இதெல்லாம் இருக்குமே தவிர, இப்படி தாறுமாறான புகார்களை வந்து எம்ஜிஆரும் தெரிவிக்க மாட்டாங்க, ஜெயலலிதாவும் கிடையாது, சிவாஜியும் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் போலீஸ் தான், இதெல்லாம் வந்து வேணும்னே செய்யறாங்க, அப்படி கிடையாதுங்க. எனக்கு ஆதரவு இவ்வளவு இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, விஜயை பார்க்க இவ்வளவு பேர் வராங்க, அது ஆதரவு அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா விஜய் பார்க்க நிறைய பேர் வராங்க, அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக சோடா பாட்டில வீசுறாங்க அப்படிங்கிறது பைத்தியகாரத்தனம். அப்புறம் தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு போலீஸ் கொடுக்க முடியும் அவருக்கு? விஜயோட வீழ்ச்சிக்கு யாரு காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்துல? ஆதவ் தான். ஏன்னா அவர் வைக்கிற அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெப்ஸ் எல்லாமே ராங் ஸ்டெப்ஸ். கரூர்ல பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் யாரா இருக்க முடியும்? ஆதவ் தான். எதுக்கு வெட்டியா போய் சிபிஐ விசாரணையில மாட்டி சிக்கி சின்ன பின்னம் பண்ணாங்க? ஆதவ் தான். தலைவர்கள் தவறுகளை செய்ய மாட்டார்கள் நான் சொல்லவே மாட்டேங்க. தவறுகள் இருந்து பாடம் கத்துக்கிடுவாங்க. ஆனா இவங்க தவறுகளை தொடர்ந்து செஞ்சு செஞ்சு தவறுகள் மூலமாக நியாயப்படுத்த முயற்சி செய்யறாங்க. அது வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லதே இல்லை. ஏன்னா அது ஏறத்தாழ இந்த டூல் கிட்டாவே நேத்து போயிடுச்சு. கரூர்ல இங்க சோடா பாட்டில் அப்படிங்கிற மாதிரி மதுபான பாட்டில். அதுக்கு போலீஸ் கொடுத்திருக்க விளக்கணம் என்னன்னா, அவங்க பக்கத்துல ஒரு லாட்ஜில் இவங்க தான் இருந்தாங்க, தாவேகா தொண்டர்கள் இவங்க தான். அவங்க தண்ணி அடிச்சுட்டு தகராறு பண்ணாங்க. அதுல வந்து ஒரு பாட்டில் அது எக்ஸ்ட்ராவா வந்து கூட்டத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு இப்படின்னு அது என்ன விளக்கம்னு எனக்கும் தெரியல. ஆனா பெர்சனலா நம்ம பார்த்தோம்னா, ஒரு தேர்தல் பிரச்சாரம், நிறைய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க, நிறைய வேட்பாளர்கள். இப்ப வேட்பாளர்கள்லாம் என்ன விஜயோட தாழ்ந்தவங்களா? எந்த கட்சி வேட்பாளரும்? இப்ப நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் விஜயோட தாழ்ந்தவரா? இல்ல இல்ல.
எல்லாரும் ஒண்ணுதானே. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாதுகாப்பு நீங்க கொடுத்தானே ஆகணும். ஏங்க நாங்க அந்த காலத்துல பாண்டிச்சேரியில முதலமைச்சருக்கு எதிரா வந்து ஒரு சலவை இஸ்திரி பெட்டி தொழிலாளியை நிறுத்திட்டோங்க. அவர் ரோட்ல நின்று இஸ்திரி போட்டுட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தேர்தல் ரத்தாகி போயிடும். இப்போ வந்து அப்படி இல்லைங்க. அங்கீகாரம் பெற்ற கட்சி வேட்பாளருக்கு ஏதோ ஒரு சிக்கல் இயற்கையை அவர் எழுதிட்டா தான் தேர்தல் ரத்தாகும். அதனால இந்த சலவை பெட்டி தொழிலாளிக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு இப்பவும் இருக்காருங்க. பாண்டிச்சேரியில வந்து நம்ம நண்பர் மதி மகாராஜான்னு இருக்காரு. அவர் பத்திரிகையாளர் தான், இன்னமும் பத்திரிகையாளரா இருக்காரு. அது பர்பஸா கேண்டிடேட் போட்டு அது தேர்தல் ப்ராசஸ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான். பாண்டிச்சேரி மதி மகாராஜா 4 தொகுதியில போட்டி போட்டாரு. அப்போ 4 தொகுதி போடலாம் அப்போ. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சாதாரண வேட்பாளருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுங்கிறது தேர்தல் ஆணையத்தோட கடமையாயிருது. அப்ப விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். சாதாரணமான ஒருவர் அங்க நிக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு தரணும். அப்ப இருக்கிற போலீஸ் போர்ஸ் இவ்வளவுதானே. தேர்தல் ஆணையம் தனியாவா போலீஸ்காரங்களை ரெக்ரூட் பண்ணிக்குது. அவங்க வந்து பாராமிலிட்டரி மூவ் பண்ணுவாங்கங்க. அது பப்ளிக் சேஃப்டிக்கு. போலீஸ் போர்ஸ் லோக்கல் போலீஸ் போர்ஸ் தான் கிரவுட் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அவங்களோட பேசிக் மெத்தட் என்ன? ஒரு 100 பேரோ 50 பேரோ 5 பேரோ 3 பேரோ போவாங்க. பெரிய தலைவர்கள் கூட்டம் கூடும் அப்படின்னா பேரிகேட்ஸ் போட்டிருப்பாங்க. அப்ப பேரிகேடை மதிச்சு நடக்க வேண்டியது யார் கடமை? கட்சிக்காரன் கடமை தானே. இல்ல நான் வந்து பேரிகேடை தாண்டி குதிக்கத்தான் செய்வேன் அப்படின்னா போலீஸ்காரன் என்ன பண்ண முடியும்? அவன் என்ன குறுக்க ரோட்ல படுத்து தாண்டாதானே நிறுத்த முடியும்? ஒதுங்கிக்குவான். அவனுக்கு புள்ள குட்டியெல்லாம் கிடையாதா? 100 போலீஸ் நீங்க பாட்டுக்கு வந்து இத்தனை பேரை கூட்டு வந்து பர்பஸா நீங்க செய்றீங்க. நல்லா தெரியுது. டிராபிக் ஜாம் ஏற்படுத்துவதன் மூலமாக அரசியல். பாத்தீங்களாங்க, விஜய் வந்தாருன்னா போச்சு. பயங்கரமா கூட்டங்க. இந்த கூட்டத்துல கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டா கூட விஜய் ஜெயிச்சிருவாருங்க. இப்படியான ஒரு டூல் கிட் நேரேட்டிவ் அது. அப்ப இதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்த? விஜய்னால ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு தான் அப்படிதான் நம்ம வேண்டிக்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? இவர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இதே நேரேட்டிவ் தாங்க. இவர் எப்போ திருச்சியில ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து நீங்க எல்லா வீடியோவும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் இவங்க ஸ்டைலா இருக்கு. தாவேகா வந்து வளரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இவங்க இப்பவுமே இப்படி இருக்காங்களே, என்ன ஆவாங்க பின்னாடி? இது வந்து நீங்க ஊர்களே தெரியுங்க. ஊர்கள்ல வந்து இந்த கேதத்துக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போவாங்க பாத்தீங்களா? தாவேகால ஒரு 3 4 யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ்னா ஒரு 20 வயசு தான் இருக்கும். அவன் வந்து கொடி கிடியெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த அட்மாஸ்பியரே கெடுத்துருவாங்க. ரொம்ப ஊர்ல வெறுப்பானாங்க அதுல. இவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு கிராமங்கள் முடிவெடுத்தது காரணம் இது. ஆதவ் பேச்ச கேட்கறத விஜய் வந்து நிறுத்தணும் ஆக்சுவலா. சரி, பாசிட்டிவ் நியூஸ் வருதுங்க. விஜயோட டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பையனை பத்தி இன்னைக்கு டெக்கான் கிரானிக்கல்ல எழுதியிருக்காங்க. யார் அவரு? அவரு சின்ன ஒரு வயசு குழந்தையா இருக்கிறதுல இருந்தே விஜயோட அவங்க அப்பா கூட்டு போய் விஜயோட பழக்கம். இந்த டிரைவரும் ரொம்ப காலமா இருக்க விசுவாச தொழிலாளி. இந்த சின்ன பையன் இந்த பையனை வந்து படிக்க வச்சு அப்புறம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆக்கி எம்பிஏ வரைக்கும் படிக்க வச்செல்லாம் விஜய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்க ஏதோ ஒரு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால இங்க வரேன்னு சொல்லி அப்பாட்ட கேட்டிருக்காரு. அப்பா முடியான்ட்டாரு. விஜய்கிட்டே நேரடியா கேட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைச்ச உடனே அந்த அறிவிப்பு வந்த உடனே அந்த மேடையிலேயே அவர் அழுதுருக்காரு. ராஜ் கோரமண்டல் மேடையில. விஜய் போய் கண்ணீர்லாம் தொடச்சு விட்டாரு. நெகிழ்ச்சியான பாசிட்டிவ் செய்தி இது. இந்த செய்தியை வந்து மழுங்கடிக்கிறது யாரு? ஆதவ் தான். இப்ப இந்த செய்தி முக்கியத்துவமே பெறல. ஆதவ் செய்தி முக்கியத்துவம் பெறுது. ஆதவ் வந்து விஜயை விட தனக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. பெருஞ்சிக்கல். இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 3 4 நாளா இழந்துட்டாங்க அவங்க. சுத்தமா எங்கேயும் போக முடியல. நாளைக்கு போவாங்க திருச்சி. அங்கேயும் இந்த பிரச்சனையை நீங்க எதிர்பார்க்கலாம். அப்புறம் 2 நாள் போக மாட்டாரு. அப்ப விஜயே பிரச்சாரம் போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தேடுறாரா? இது ஒரு சந்தேகம். இல்ல இந்த ஆதவ் வந்து விஜய் ரொம்ப பெருசா வளர்ந்துட வேண்டாம், நம்ம கண்ட்ரோலுக்குள்ளேயே இருக்கட்டும்னு அவர் நினைக்கிறாரா? ஏன்னா தேர்தல் நேரத்துல இப்படியான ஒரு ரப்சரை வந்து பொதுமக்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய முதலமைச்சர்களே கொடுக்க மாட்டாங்க. என்டிஏவினுடைய மூத்த இணையமைச்சர் ராமதாஸ் அத்வாலே அவர்கள் அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல பெரும்பான்மை கிடைக்காத சூழல் வரும். விஜயோட தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப அதை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இரட்டை இலையில எடப்பாடி பழனிசாமிக்கு 118 கிடைக்காது. விஜய் வேணும்னு ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக, இது இப்போதைய கூட்டணி தலைவருக்கு கூட்டணிக்குள்ள குண்டு வைக்கிறதாக
அத ரீட் பண்ண வேண்டியும் இருக்கிறது. விஜய் கடுமையாக எதிர்க்காததும் ஃபியூச்சர் கால்குலேஷன்ஸான ஒரு பார்வை இருக்கு. அஃப்கோர்ஸ் திலக மாமா நிக்கிறாங்கனாலும் அந்த பாமகட்ட தள்ளி விட்டதுல இருந்து அப்படி நம்ம ரீட் பண்ணணுமா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருமா மாதிரியே அங்கேயும் ஒரு திருமா அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். என்னத்தையாவது ஒண்ணு உளர வேண்டியது. ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. கூட்டணி மெஜாரிட்டி அடையும். 210 சீட்டு ஜெயிக்கும். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அப்படிதானே பேசணும் நீங்க. அப்படி கிடைக்கலைன்னா அது அப்புறம்லாம் நீங்க பார்க்கணும். அப்படி கிடைக்கலைன்னாங்கிறத எப்ப நீங்க பேசணும்? தேர்தலுக்கு பின்னாடி. ரிசல்ட் வந்த பிறகு. அப்ப நீங்க 1000 காம்பினேஷன் பேசலாம். இப்பவே நீங்க காம்பினேஷன் பேசுனீங்க அப்படின்னா வீக் ஆயிடுச்சுன்னு தோணும். திருமா எப்படி வந்து அவர் பேசின காம்பினேஷன்ல அது வீக் ஆயிருக்குன்னு இன்ஃபரன்சஸ் வருதோ அதே மாதிரி இப்ப இவர் பேசுறதுல அதிமுக வீக்கா இருக்குங்க. சொந்த செலவுல சூனியம் வைக்கிறாங்கங்க. எல்லாருமே வந்து சொந்த செலவுல சூனியம் வைக்கிறாங்க. அவரும் மெச்சூர்டு லீடர் தான். பாண்டிச்சேரியில பேசின அதுவாலியாவும் மெச்சூர்டு லீடர் தான். திருமாவளவனும் மெச்சூர்டு லீடர் தான். இப்ப மெச்சூர்டு லீடர் வந்து லீடர்ஸ் ஏன் இப்படி பேசுறாங்க? சொந்த கூட்டணியே வந்து ஜெயிக்காதுங்கிற ஒரு பிரமையை ஏன் கிரியேட் பண்றாங்க? விடை இல்ல. இதோட ரிசல்ட் என்னவாகும்? அது ஒரு நாள் 2 நாள் 3 நாள்ல இது அப்படியே மங்கி மறைஞ்சு போயிருங்க. இது வந்து நேரடியா ரிசல்ட்டை வந்து எந்த வகையிலையும் இது பாதிக்காது. இப்போ திருமா பேச்சு வந்து ரிசல்ட் எல்லாம் பாதிக்காதுங்க. ஆனா பின்னாடி இருக்கிற நம்பகத்தன்மை வரும்ல. ஒரு கூட்டணி ரொம்ப நாளா இருக்கும். அந்த நம்பகத்தன்மையை பாதிக்கும். அதுவாலியா பேசுறதும் நம்பகத்தன்மையை பாதிக்கும். திருமா பேசுறதும் நம்பகத்தன்மையை பாதிக்கும். இவங்கெல்லாம் டிபெண்டபிள் இல்ல போல இருக்கு அப்படிங்கிற உணர்வை தோற்றுவிச்சிரும். அதுதான் டேஞ்சரஸ். கண்டிப்பாக சார். நான் ஒண்ணு நினைச்சேன், நல்ல வேலை. இவர் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு ராமதாஸ் சத்வாலே, நாங்க தான் ஜெயிப்போம். நிதிஷ் மாரி என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமியை மேல அனுப்பிட்டு சிஎம் ஆயிருவோம்னு பேசாம விட்டாரேன்னு அப்படியே நினைச்சேன். ஏன்னா இதெல்லாம் தாண்டி இந்த தலைவர்கள் அவங்க கேடர்ஸ் தொய்வடைஞ்சிட்டா பெரிய கட்சி வேலை பார்க்காது. உங்களுக்கும் ஆபத்து அப்படிங்கிறது தான் புரிஞ்சுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். உங்க விரிவான நேரத்துக்கு பதில் நன்றி சார்.